அநேகமானவர்கள் பெயருக்கு முஸ்லிம் என்கிற அந்த வழியையும் பாதையும் தான் தேர்வு செய்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால், நன்றாக நம்ம ஈமான் என்கிற அந்த நிலையை விளங்க வேண்டுமே ஆனால் நன்றாக நீங்கள் புரிய வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த நேர்வழி, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அல்லாஹ் தந்த அருளையும் சிறப்பையும் பரக்கத்துகளையும் நியமத்துகளையும் ஒரு லிஸ்ட் போடுறீங்க, ஃபுல்லா லிஸ்ட் எடுக்கிறீங்க. அதுல முதல்ல என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? பேப்பர் கொடுக்குறோம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு 10 அருள் கொடைகளை நியமத்துகளை எழுதுங்க அப்படின்னு சொல்றோம். முதல்ல எதை எழுதுவீங்க? நீங்க இமாம் மத்தவங்க சொல்றோம் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டது, அதான? அதுவா? வெரி குட், பையன் நல்லா ஆர்வமா இருக்கா, மாஷா அல்லாஹ். வேற நீங்க என்ன எழுதுவீங்க? இந்த இந்த ஊர்ல பயான்ல கேள்வி கேட்க கூடாதா? தர்பியா தானே சொன்னாங்க. தாய் தந்தையரை அதுதான் ஃபர்ஸ்ட். தாய் தந்தை தான் முதல் நியமத்தா? மற்றவங்களுக்கு குர்ஆன் முதல் நியமத். இவங்க பேக்கல எல்லா குர்ஆனை விட, தாய் தந்தையை விட, இன்னவர எல்லாவற்றையும் விட முதல் நியமத் அல் ஹிதாயா, நேர்வழி. இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானே, இதுதான் நம்பர் 1 நம்ம எழுதும். இரண்டாவது ஆரோக்கியம், அதற்கு அடுத்து தான் தாய், மக்கள், குர்ஆன் எல்லாம் அடுத்தடுத்து தான். முதல்ல இஸ்லாம் அந்த மார்க்க நெறிய எங்களுக்கு அல்லாஹ் தந்தானே. லவ்லான் ஹதான் அல்லாஹ், அவங்க அழுவாங்க இறை நேசர்கள், அல்லாஹ் எங்களுக்கு இந்த நேர்வழி தராமல் போய்விட்டால் நாங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்போம், எங்களுடைய நிலைமை என்ன என்று ஏங்கி 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 கதறி இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்துல நம்பர் 1 நியமத் என்றால் இந்த இஸ்லாத்தை ஏற்ற மக்களாக இருக்கிறோமே, அதிலும் குறிப்பாக நாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாமல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிக்கும் சுன்னாவுக்கு மாற்றமாக போய்விடாமல், மோமீன்களாக, இறை நேசர்களாக, இறை பொருத்தத்துக்குரியவர்களாக வாழணும் என்று நினைக்கிறோமே, இதுதான் முதல் நியமத். இந்த நியமத்தை புரிந்தவன் தான் ஈமான் என்கிற அடையாளத்தை பெறுகிறான். அவன் தான் மோமீன் என்கிற அந்த டோருக்குள்ள முதல்ல அவன் வரான். சரி, நமக்கு அல்லாஹ் இந்த ஈமான என்கிற சொத்தை தந்தானே, இந்த ஈமானுடைய பாதையில், ஒளியில், வெளிச்சத்தில் நான் நடக்கணுமே, அந்த பாதை என்னை சொர்க்கத்துல கொண்டு போய் விடுமேங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். நல்ல வரலாறு நீங்க புரட்டி பாருங்கள். ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று பெருமை அடித்தான் ஃபிரௌன். ஆனா அவங்க வீட்டில இருக்க அவங்க மனைவி யார்? ஆசியா அலைஹிஸ்ஸலாம். ஈமானுக்கே சொந்தக்காரராக அல்லாஹ் ஆக்கினான். ஈமானுக்கு ஒரு ரோல் மாடலை பார்க்கணுமா, அவங்கள பாருங்க. அதே போல பல ஆயிரம் ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த நபிமார்கள், அவங்க நூஹ், லூத்தினுடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ்